ட்விட்டர் பக்கத்தில் பீட்டாவை கொடுத்த பதிலுக்கு குஷ்பு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். அதுதாங்க இன்றைக்கி ஹைலைட்டாக இருக்குது. அதாவது நமக்கே தெரியும், ஜல்லிக்கட்டை நடத்த சொல்லி தமிழகமே கொதிச்சு எழுந்திருக்குது. பல்வேறு அமைப்புகள் போராட்டம் நடத்துகிறாங்க, மாணவர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க. ஆனால் பீட்டா அமைப்பு ஜல்லிக்கட்டுக்கு தடை வாங்கி இருக்கு உச்ச நீதிமன்றத்தில். அதனால் அதை எதிர்த்து நிறைய பேர் கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க. சினிமா பிரபலங்கள் நிறைய பேர் பீட்டாவை எதிர்த்து நிறைய கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதில் நம்ம சிம்மு பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவித்து பீட்டா அமைப்பை கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. அந்த லிஸ்ட்டில் நம்மளுடைய குஷ்பு இப்போ அவங்க காங்கிரஸ் கட்சியில் தேசிய செய்தி தொடர்பாளராக இருக்காங்க. அவங்களும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக குரல் எழுப்பி இருக்காங்க. அதே மாதிரி பீட்டா அமைப்பை பயங்கரமாக விமர்சித்து பேசிட்டு இருக்காங்க. இதை அறிஞ்ச பீட்டா அமைப்பு ஒரு வீடியோவை அவங்களுக்கு ட்வீட் செஞ்சிருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா, எப்படிலாம் காளைகள் துன்புறுத்திருக்கிறாங்க, அதை அப்படி துன்புறுத்தி இருக்காங்க அப்படின்றத குஷ்புக்கு ட்வீட் பண்ணியிருக்காங்க பீட்டா அமைப்பு. ஆனால் குஷ்பு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது மடகாஸ்கர் நாட்டில் இருக்கிற ரூபா நோட்டில் ஜல்லிக்கட்டு புகைப்படம் இருக்குது, அதை பீட்டா அமைப்பு ஏன் தடை வாங்கலை அப்படின்றத கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதே மாதிரி பீட்டா அமைப்பு போட்ட வீடியோவுக்கு குஷ்பு பதில் சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் 1-2 வீடியோக்கள் இந்த மாதிரி போடலாம், ஆனால் காளைகளை பராமரிக்கிறது, காளைகளை எப்படி வச்சுருக்காங்க அப்படின்றது என்கிட்ட 50,000 வீடியோக்கள் மேலே இருக்குது, அதை என்னால் அனுப்ப முடியும் அப்படின்றதையும் அவங்க திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க. நம்ம குஷ்பு எழுப்பி இருக்கிற கேள்வி என்னென்னா, உங்களால் மடகாஸ்கர் நாட்டில் இருக்கிற ரூபாய் நோட்டில் இருந்து நீக்க முடியுமா உங்களால்? அதேமாரி ஜல்லிக்கட்டை வேறு எங்கேயாவது உங்களால் தடை வாங்க முடியுமா அப்படின்றதையும் கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதே மாதிரி விவசாயிகளுக்கு முக்கியமானது பசு, காளை, அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்றது எனக்கு லட்சக்கணக்கில் வீடியோக்கள் இருக்குது. 1-2 தவறு இருக்க தான் செய்யும். அதை நீங்கள் சொல்கிறீங்கன்னா, நல்லபடியாக இருக்கிற நிறைய விஷயங்கள் என்கிட்ட இருக்குது அப்படின்றது குஷ்பு சொல்லியிருக்காங்க. அதேமாரி அவங்க என்ன சொல்கிறாங்களா, ஜல்லிக்கட்டு நடத்துங்க, அது ரொம்ப முக்கியம், ஆனால் ஜல்லிக்கட்டுக்கு சில விதிமுறைகள் வைங்க, அதை நாங்கள் வரவேற்கிறோம். கண்டிப்பாக விதிமுறையோடு ஜல்லிக்கட்டு நடந்தணும், ஆனால் முற்றிலுமாக ஜல்லிக்கட்டை தடை விதிக்காதீங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த ட்வீட்டுக்கு பீட்டா அமைப்பிலேருந்து எந்த விதமான கருத்தும் வரலை இது வரைக்கும். அதாவது பதில் கருத்து எதுவும் வராததுனால வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கும். அவங்க பதில் கருத்து கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா என்றது தெரியவில்லை. நன்றி, வணக்கம்.